ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 43 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் 197 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் 223 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி ஐடி 99 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 23,559 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 77,860 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,158 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 42,921 பாயிண்ட்ஸில் இருக்குது. எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 470 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. டிஎஸ் 454 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்தாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. ஜான்வரியில் ஒரே ஒரு நாள் வந்து எஃப்ஐஎஸ் நெட் பையர்ஸாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸாக ஃபெப்ரவரியில் வந்து ஒரு நாள் நெட் பையர்ஸாக இருந்தாங்க. மறுபடியும் செல்லிங் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க எஃப்ஐஎஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ரோ, என்கிட்ட வந்து தங்கமயில் ஜுவல்லரி ஒரு 5 ஷேருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே ஒருத்தருக்கு சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட 5 ஷேர் இருக்குது, என்கிட்ட வந்து 160 ஷேர் வச்சுருக்கேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி தங்கமயிலோட க்ளோசிங் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 1875, ரிசல்ட்ஸ் அன்னைக்கு 2000க்கு மேலே இருந்துச்சு. பட் ஒரு அடி விழுந்திருக்கு தங்கமயில். அது போக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக் பி 44 இருக்குது. அவங்களோட புக் வேல்யூ பார்க்கும்போது 188 ரூபா இருக்குது. ஸோ தங்கமயில் இப்போ வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது. அவங்க ரிசல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் சொல்லியிருந்தேன் ரைட்ஸ் இஷ்யூ எப்படின்னா 2:15 அந்த ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 15 ஷேர் உங்கள்கிட்ட இருந்தால் தான் உங்களுக்கு 2 ரைட் ஷேர் கிடைக்கும். அப்படி அதாவது 15 ஷேர் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த ரைட்ஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷேர் வாங்கலாம். அதனால இப்போதைக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நிறைய பேர் 5 ஷேர் இருக்குது, 10 ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ் என்ட்ரி நீங்கள் இப்போ எடுத்து அந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு வேண்டி ஷேரை வாங்கி எகெயின் ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுறதெல்லாம் சரிப்பட்டு வராது. மேபி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 200 300 இறங்கிட்டுனா அது ரிஸ்க்காக மாறிடும். ஏன்னா ரைட்ஸ் இஷ்யூ அவங்க வந்து 1500 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாம், வச்சிருக்கதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு வேளை உங்கள்கிட்ட 15 ஷேர் இருக்குன்னா ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்து ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுறது ரிஸ்க்காக தான் போய் முடியும்னு சொன்னேன். இதான் என்னோட ஒப்பீனியன். தங்கமயில வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க ஐடிசி அப்படின்னு சொல்லி, விச் மீன்ஸ் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாங்க. பட் மற்ற செக்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. சிகரெட் பிஸ்னஸ் சரி, எஃப்எம்சிஜி எல்லாமே ஓவரால் பெட்டராக தான் இருக்குது. பேப்பர் அண்ட் பேக்கேஜிங்கில் அடி விழுந்திருக்கு. அது சைனீஸ் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் வரதுனால அடி விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி ஃபியூச்சரில் நல்லா பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃப்ரோசன் ஃபுட் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடிஸில் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு 9% நெகட்டிவ்ல இருக்குது, 10% நெகட்டிவ்ல இருக்குது. என்னோட ஒப்பீனியன் ஐடிஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அது போக ஒருத்தர் கேட்டிருக்காரு, தலைவன்ட்ட ஐஆர்எஃப்சி ஆவரேஜ் ஆட்டு 188 வச்சிருக்கிறேன், ஐஆர்இடி ஆவரேஜ் ஆட்டு 238 இருக்குது, ஆயில் இந்தியா ஆவரேஜ் ஆட்டு 560 இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. 20% லாஸ்ட்டில் இருக்குது. இது லாஸ்ட் பட்ஜெட்டில் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி இது எல்லாம் ஏன் இப்படி ஆயிருக்குன்னா, லாஸ்ட் பட்ஜெட்டில் என்ன நடந்ததுன்னா, லாஸ்ட் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ரேலி ஆச்சு. ஏன்னா பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நல்லா ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்டேஷனில் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் மேலே வந்து, பட் பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இந்த ஸ்டாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் இல்லை. ஸோ இந்த பட்ஜெட்லேயும் அப்படி தான் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோ மூவ்மெண்ட்லேயே இருக்கிறாங்க. இதில் என்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கிறதுல ஐஆர்எஃப்சி மட்டும் தான் இருக்குது. ரிமைனிங் எந்த ஸ்டாக்குமே என்கிட்ட கிடையாது. ஐஆர்எஃப்சி நானே ரிஸ்க் எடுத்து தான் கன்சிடர் பண்ணேன் ஒரு 150 சம்திங்கில். இப்போதைக்கு எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது. நீங்கள் 20% லாஸில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. உங்களோட ஒப்பீனியன் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸை பற்றி கேட்டிருக்கீங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து 205 ரூபாயை தாண்டிடுச்சு. இப்போ செல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் மார்க்கெட்டில் 209 க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக நான் பார்க்கல, பட் ஸ்க்ரீனரில் அப்படி தான் ஷோ ஆகுது. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஓகே, வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்றுனா இப்போ அதை அடுத்தது யார் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. வான்பர்க் பின்கர்ஸ் வந்து டேக்கப் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து இப்போ அவங்களோட விச் மீன்ஸ் இப்போ இருக்கிறவர் நந்தகுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகிடுச்சு, அவரோட பொண்ணுக்கு அந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேபி யாராவது ஒருத்தவங்க டேக் ஓவர் பண்ணி தான் நடத்துவாங்க. ஸோ அந்த டேக் ஓவர் பண்ண சமயத்துலையோ அல்லது வந்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வரும் பட்சத்தில் அடி விழலாம். அதனால நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 138 போகும்போது நிறைய பேர் ஃப்ரைட்டன் ஆனீங்க. ஸோ அப்படி பயமாக இருந்தால் எக்ஸிட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பட் நான் வந்து ஹோல்ட் தான் பண்ணுவோம். மணப்புரம் ஃபினான்ஸில் 200 ரூபாய்க்கு மேலே இருந்தாலுமே ஸ்டில் இது வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. பட் இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்தீங்கன்னா சப்போஸ் எகெயின் ஒரு 130 150 வருதுன்னா பேனிக் ஆகுவீங்க. அதனால இப்போதைக்கு மணப்புரம் ஃபினான்ஸில் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பட் கீழே ஒரு 50 ரூபா 30 ரூபா இறங்கும் அப்படின்னு பயமாக இருக்கிறவங்க எக்ஸிட் பண்ணலாம். சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சவுத் இந்தியன் பேங்க் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆகுறாங்க. அது வந்து புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 33.7 இருக்குது, 33.7 இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒரு 2 ரூபா 3 ரூபா பக்கம் இறங்க வாய்ப்புகள் இருக்குது.
அதனால பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. சவுத் இந்தியன் பேங்க்ல ஆல்ரெடி அது வந்து 22 ரூபா 23 போச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் டைமில் வந்து 26 27 போனாங்க. கடைசியில் இப்போ 25 வருது. அது இந்த சர்க்கிளே தான் வட்டம் அடிக்குது. என்ன ஒன்றுனா சவுத் இந்தியன் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கர்நாடகா பேங்க் இது எல்லாமே அவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ரெஷரில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதுலேருந்து ஸ்லோவாக மீண்டு வராங்க. சவுத் இந்தியன் பேங்கோட இது புக் வேல்யூ 33 ரூபா இருக்குது. அதை விட ஸ்டாக் ப்ரைஸ் குறைவாக ட்ரேட் ஆகுது. இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரேலியாக இருக்குது. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் 1070 மேலே ட்ரேட் ஆகுது. ஆனால் அதோட புக் வேல்யூ 807 இருக்குது. ஸோ கொஞ்சம் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கர்நாடகா பேங்க் இதெல்லாமே அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது. பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஐடிசி ஹோட்டல்ஸ் வாங்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வேல்யூஷன். வெயிட் பண்ணுங்கள். ஐடிசியை யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அது வந்து மேபி பேட் எக்ஸிட் பண்ண சமயத்தில் அது விழும். அந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம் ஐடிசி ஹோட்டல்ஸில். இப்போதைக்கு பொறுமையாக இருக்கிறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்து பிரபலமாக சுற்றிட்டு இருந்துச்சு. நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் அது நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு. 700 லே ஆஃப்னு சொல்லியிருந்தாங்க. விச் மீன்ஸ் இன்ஃபோசிஸ் தான். 700 லே ஆஃப்னு ஃபஸ்ட்டு வந்துச்சு. இன்னொரு நியூஸில் 400 ட்ரைனிஸ் வந்து லே ஆஃப்னு வந்துச்சு. இப்போ இன்ஃபோசிஸ் தரப்புலேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட மைசூரு ட்ரைனிங் கேம்பஸில் தான், அதாவது 300 பேர் தான் லே ஆஃப் பண்ணியிருக்கிறோம். அந்த 700ல் 300 பேர் தான் லே ஆஃப் பண்ணியிருக்கிறோம். 300 பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம் ஒன்று வச்சுருக்காங்க. அது ஃபெயில் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து டெர்மினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில இது வந்து என்ன வந்துடுதுன்னா இவங்க பவுன்சர்ஸ், செக்யூரிட்டி பர்சனலை வச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே அனுப்புனாங்க அப்படின்லாம் சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. ஒரு பக்கம் என்னென்னா பட்ஜெட்டில் 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே வந்து ஒரு பக்கம் வேலையே இல்லை. ஸோ வேலை இருந்தால் தான் எல்லோரும் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸ்பெண்ட் பண்ணால் தான் கம்பெனிஸோட ப்ராஃபிட் அதிகரிக்கும். இது எப்படி போய் முடியுதுன்னு தெரில. வேலை இருந்தால் தான் டேக்ஸே கட்ட முடியும். இங்கே 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தனா எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அதானியோட சன், விச் மீன்ஸ் கௌதம் அதானியோட சன் ஜீத் அதானி, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஸ்கூல்ஸுக்கு, நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி அளவுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதாவது K-12 டயர்டு டாப் ஸ்கூல்ஸு, அட்வான்ஸு ஸ்கில் அகாடமிக்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி அதிகரிக்கிறதுக்கு வேண்டி ஒரு 10,000 கோடி நாங்கள் டொனேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி. ஸோ இதில் வந்து ஒன்று பாராட்ட வேண்டிய விஷயம், அவங்க வந்து எந்த செலிப்ரிட்டியுமே பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணாமல் ஒரு எளிமையாட்டு நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கௌதம் அதானி கொடுத்த அப்டேட்டு. டாடா பவரும் பேங்க் ஆஃப் பரோடாவும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த ரூஃப் டாப் சோலார் ப்ராஜெக்ட்டு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லோன் வந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. HPCயோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 52% காலின்னு சொல்லியிருக்காங்க. 231 கோடியாக இருக்குது. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% இன்க்ரீஸாக இருக்குது. 2286 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 2616 கோடியாக இருக்குது. இது ஒரு மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ₹1.40 வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அதோட ஃபேஸ் வேல்யூ ₹10. ₹1.40 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 13ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டுக்கான பேமெண்ட் டேட் வந்து இந்த டிவிடெண்டுக்கான பேமெண்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது எக்ஸாக்டாக தெரில. பட் February 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி பேமெண்ட் டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு 30 நாளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். NHPCயோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம். இது 100 இருக்கும்போதே நிறைய பேர் கேட்டிங்க. நான் வேண்டாம்னு சொன்னால் இப்போ 77 ரூபாய்க்கு வந்துருச்சு. இதோட PE பார்க்கும்போது ஸ்டாக் PE 28 இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம் NHPCயில். இதுக்கு வந்து 10 அனாலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 அனாலிஸ்ட் பை கால் கொடுக்குறாங்க, 1 வந்து ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க, ரிமைனிங் 4 வந்து பார்த்தீங்கன்னா செல் கால் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து NHPC போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அல்கம் லெபார்டரிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 641 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3467 கோடியாக இருக்குது. ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ்மெண்ட் தான். கிட்டத்தட்ட 1.4% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ரெவன்யூ 2.3% டிக்ளைன் ஆயிருக்கு. அதே ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 9% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். போர்டு வந்து 37 ரூபா பர் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து February 28ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 37 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்டுக்கான பேமெண்ட் வந்து February 28ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்கம் லெபார்டரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 கம்பெனிஸ் அக்யூசிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, விச் மீன்ஸ் அட்ராய்ட் பாய்ம்டு அப்படி ஒரு கம்பெனியை 140 கோடிக்கு வந்து 2 டிரான்சஸ் டிரான்சாக்ஷன் மூலமாட்டு அக்யூசிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன் April 1ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தெரபெட்டிக் செக்மெண்ட் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஆர்த்தோபெடிக்
விச் மீன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் அல்கம் லேபரேட்டரிஸை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறோம். காஸ்மெட்டாலஜி, டெர்மாட்டாலஜி இந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கம்பெனியோட டேன் ஓவர் ஃபினான்ஷியல் 24 53.55 crores இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் டெர்மாட்டாலஜி, காஸ்மெட்டாலஜி இந்த போர்ட்ஃபோலியோவில் அவங்களோட மார்க்கெட்டை எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். அது போக இன்னொரு கம்பெனி சொல்கிறாங்க. அது என்ன கம்பெனின்னு பார்க்கும்போது பாம்போ ஆர்த்தோ இண்டஸ்ட்ரீஸ், அது 147 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஜூன் 30 வந்து இந்த டீல் கம்ப்ளீட் ஆகும். 4 டிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் அல்கம் லேபரேட்டரிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 5151 இருந்துச்சு. பி ரேஷியோ 28 இருக்குது. புக் வேல்யூ 961 இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தெரியுது. நம்ம ரெட்டிஸ்லேயே நாட்கோ ஃபார்மாலேயே போஸ்ட் பண்ணுறது, ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. 37 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வச்சுருக்கவங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளேயர் கம்பெனியாக இருக்கிற விஏ டெக் வபாக் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 811 கோடி ரெவன்யூ. ப்ராஃபிட் 70 கோடி பண்ணியிருக்காங்க. அது போக எபிட்டா 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 12.4% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் கேஷ் பொசிஷன் 262.5 crores அவங்களோட கையில் விவசம் இருக்குது. விச் மீன்ஸ் கேஷ் பொசிஷன் அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா 10.8% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவன்யூ 1835 கோடியாக இருக்குது. எபிட்டா 6.1% க்ரோத் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5.4% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விஏ டெக் வபாக் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட சீஃப் எக்கனாமிஸ்ட் விச் மீன்ஸ் இன்ட்ரனில் பேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆர்பிஐ வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு 50 to 75 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் வந்து கட் பண்ண சான்சஸ் இருக்குது ஆர்பிஐயால் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பண்ணுவாங்களாங்கிறது $1 million கொஸ்டின். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற சமயத்தில் ஆயில் இந்தியாவோட டிவிடெண்ட் நேற்று சொல்லியிருந்தேன் 7ஆம் தேதி இது 7 ரூபா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான ரெக்கார்ட் டேட் எப்போன்னு சொல்லி. February 17 ரெக்கார்ட் டேட்டு. March 8 அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எல்என்டி ஃபினான்ஸ் வந்து ஒரு 537 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. பிஎம்எஃப்எல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை. ஸோ இது மூலமாட்டு பால் மெர்கண்ட் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் இது மூலமாட்டு கோல்ட் லோன் பிஸ்னஸுக்குள்ள அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லம்சம் கன்சிடரேஷன் 537 கோடி கொடுத்து அவங்க அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இவங்களுக்கு சண்டிகர், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட் இங்கெல்லாமே உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. 700 எம்ப்ளாயிஸ் 130 பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோல்ட் லோன் பிஸ்னஸுக்குள்ள எல்என்டி ஃபினான்ஸ் வர்றாங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணிட்டாங்க நேற்று ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அது போக ஒரு பாசிட்டிவ் நியூஸை எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் மார்ச்சில் வந்து ஆனுவல் ஹைக் லெட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. விச் மீன்ஸ் சேலரி ஹைக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸ். இது இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பாசிட்டிவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரூலிங் பார்ட்டி விச் மீன்ஸ் டெல்லியில் இருக்க ரூலிங் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆகி நியூ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி எலெக்ஷனில் வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க போல இருக்குது. இப்போ மதியானம் வரைக்கும் அவங்க தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. 40+ சீட்ஸ் மேலே லீடிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அது போக ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணியிருக்கிறதுனால டபுள் காம்போ ஆஃபர் மாதிரி மார்க்கெட் வந்து மண்டே பாசிட்டிவ்ல இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பல்ராம்பூர் சீனி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 73% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 44.6 crores இருக்குது. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1192 கோடி 3% கீழே விழுந்திருக்கு. எபிட்டா 123.6 கோடியாக இருக்குது. 9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜினும் 10.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விச் மீன்ஸ் பாலிலாக்டிக் ஆசிடை வந்து 75,000 tons per annum மாட்டு இருக்கிறத 80,000 tons per annum மாட்டு இன்க்ரீஸ் பண்ண முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு வேண்டி ஒரு 2,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 2,850 கோடி அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பிளான் போடுறாங்க. ஸோ இது எப்படி ரைஸ் பண்ணுவாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1,650 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் மூலமாட்டும் 1,200 கோடி வந்து இன்டர்னல் அக்யூரல்ஸ் மூலமாட்டும் நாங்கள் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட சுகர் சேல்ஸ் வால்யூம் 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 9 month பீரியடில் 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுகர் ரியலைசேஷன் 2% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9 month பீரியடில் 2% வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு சுகர் கம்பெனி ஸ்டாக்ஸே பக்கமே நம்ம போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேஸில் ஏற்றுவாங்க, அடுத்த பொத்துனி விழுவாங்க. இது வந்து என்னென்னையோ ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு அவாய்ட் தான் நல்லா பண்ணுறேன். ஓலா எலக்ட்ரிக் வந்து இந்த ஜான்வரியில் 25,000 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்குறோம். நாங்கள் 50,000 யூனிட்ஸ் நெக்ஸ்ட் மந்தில் Februaryயில் விற்று ப்ராஃபிட்டபிலிட்டி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓலா எலக்ட்ரிக் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் இது நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிறது $1 million கொஸ்டின். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்று அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. 500 கோடி மேலே லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்.
ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு, விச் மீன்ஸ் அனில் அம்பானிக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க கனரா பேங்க்ல லோன் எடுத்தாங்க போல, அந்த லோன் அக்கௌண்ட் வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி கனரா பேங்க் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஹைகோர்ட் வந்து அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனில் அம்பானிக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா அனில் அம்பானிக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.